வணக்கம் அன்பர்களே. நாம இந்த பகுதியில் முற்கால பாண்டியர்களின் ஆட்சி குறித்து பார்க்க போகின்றோம். அந்த முற்கால பாண்டியர்களில் மிகவும் புகழ் பெற்றவனாக கருதப்படுகின்ற மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவனை திரு கே.என். சிவராஜ பிள்ளை அவர்கள் 3ஆம் நெடுஞ்செழியன் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். 7ஆம் தலைமுறையாக காட்டப்படும் இவனுடைய ஆட்சி காலம் பொதுயுகம் 100லிருந்து 125 ஆண்டுகளுக்குள் வைத்து காட்டப்படுகிறது. நாம் இதுவரையிலும் கே.என். சிவராஜ பிள்ளையோட த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பின் வழி நின்றுதான் இந்த முற்கால மன்னர்களின் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி முதலாம் நெடுஞ்செழியன் கூடலை முதலாக கைப்பற்றி அதை பாண்டியர் தலைநகராக்கியவன் என்பது குறித்து நாம் பார்த்தோம். 2ஆம் நெடுஞ்செழியன் என்பவன் பூதபாண்டியனின் மகனாக நமக்கு காட்டப்படுகின்றான். இந்த 3ஆம் நெடுஞ்செழியன் பல்சாலை முதுகுடுமி பெருவழுதியின் மகனாக நமக்கு காட்டப்படுகின்றான். திரு கே.என்.எஸ். அவர்கள் காட்டுகின்ற இந்த வரைமுறையை அவருடைய சமகாலத்து வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியே பின்பற்றினாங்க என்று சொல்வதற்கு இல்லை. நாம் எப்படி நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய த பாண்டியாஸ் என்கின்ற புத்தகம், இது 1929ஆம் ஆண்டில் வெளிவந்தது. அதில் இந்த முற்கால பாண்டியர்களை பற்றி அதிக தெளிவாக கூறாமல் அவர்களை எல்லாம் அப்படி ஒன்றா காமிச்சு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நெடுஞ்செழியனை பற்றி சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட சில பாடல்களை கூட அவர் 3ஆம் நெடுஞ்செழியனை பற்றி பாடியதாக காட்டுகின்றார். இப்போ கே.என்.எஸ். அவர்கள் தன்னுடைய அந்த ஜீனியாலஜி டேபிள் அப்படிங்கிறத முதன்மையாக சங்க இலக்கிய பாடலிலிருந்து கிடைக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் தான் நமக்கு எடுத்து தருகின்றார். அந்த வகையில் இந்த 3ஆம் நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் என்ற ஒரு போரின் மூலம் பல காலமாக பேசப்பட்டு வந்தவன். ரொம்ப பின்னாடி ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த வேள்விக்குடி செப்பேட்டில் கூட இவனை பற்றியும் இந்த தலையாலங்கானத்து போர் பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன. அப்போ எத்தனை காலமாக தங்களுடைய முன்னோர்களின் பெருமை பற்றி பேசுகின்ற பாண்டிய மன்னர்கள் இந்த 3ஆம் நெடுஞ்செழியனின் இந்த போரை பற்றி பேசி வந்திருக்கின்றார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 3ஆம் நெடுஞ்செழியன் அரியணைக்கு ஏறிய போது ரொம்ப சின்ன வயதினனாக இருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டிலும் சேர நாட்டிலும் ஆண்ட மன்னர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு 5 குறுநில மன்னர்களோடு சேர்ந்து இவனோடு போருக்கு சென்றனர். இந்த மன்னனின் மேல் கொண்ட பொறாமையும் அவனுடைய இளம் வயதால் அவனுடைய பலத்தை குறைத்து இடை செய்தும் இவர்கள் இந்த மாதிரி போருக்கு சென்றிருக்க வேண்டும் என்று நீலகண்ட சாஸ்திரி பதிகின்றார். இந்த கருத்தை அப்படியே ஒரு புறநானூற்று பாடலில் இடைக்கொன்றூர் கிழார் என்கின்ற சங்ககால புலவர் வைக்கின்றார். புறநானூறு பாடல் 78 தொடங்குகிறது. மலைப்பு அரும் அகலம் மதியார் சிலைத்தெழுந்து விழிமியம் பெரியம் யாமே, நம்மிற் பொருணனும் இழையன் கொண்டியும் பெரிது என எள்ளி வந்த வம்பமல்லர். நாம் பெரியவர்கள், நம்முடைய பலம் புகழ் மிக பெரியது, இவனோ வயதில் எளியவன், இவனை வென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த இடத்துல கொண்டி அப்படிங்கிறது அந்த போரிலிருந்து கிடைக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கின்ற ஒரு சொல். இந்த போரின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய கொண்டியும் பெரிது என்று இவர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். இதை கண்டு இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பெரும் சினம் கொண்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு வஞ்சின பாட்டை உரைக்கின்றான். இந்த புகழ்பெற்ற புறநானூற்று பாடல் 72 வஞ்சின காஞ்சி. இது காஞ்சி என்ற திணையின் ஒரு உட்பிரிவு. காஞ்சி திணை என்பது நிலையாமை குறித்தும், இந்த உலகத்தில் எல்லாம் நிலையாமை குறிப்பனவாய் நின்ற போதும் புகழ் ஒன்றே நிலைத்து நிற்பது என்பதனால் ஒருவன் வாழ்நாளில் புகழோடு விளங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் எடுத்து முன்வைக்கிறது. அதன் ஒரு துறையாகிய இந்த வஞ்சின காஞ்சி தொல்காப்பியம் புறத்திணையில் வரையறுக்கப்படுகிறது. இன்னது பிழைப்பின் இது ஆகியரென துன்னரும் சிறப்பின் வஞ்சினத்தானும். இனியோனின் வஞ்சினம் என்கின்ற தலைப்போடு பாடல் தொடங்குகிறது. நகுதக்கணரே நாடுமீ கூறுனர், இளையவன் இவன் என உளையக் கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படை அமை மறவரும் உடையும் யாம் என்று உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை. இவன் இளையவன் என்று கூறி என்னையும் ஏளனம் செய்து என் நாட்டை புகழ்பவர்களையும் ஏளனம் செய்கின்றனர்.
என்னுடைய வலிமை அறியாது தங்களிடம் யானை, குதிரை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் இருக்கின்ற தைரியத்தில் என்னுடன் போர் செய்ய துணிந்து வருகின்றனர். என்னை அவமதிக்கின்றனர். அருஞ்சமம் சிதையத்தாக்கி முரசமொடு ஒருங்கு அகப்படேனாயின். அப்படி வருகின்ற இவர்களை பெறுதற்கரிய போரில் அழியுமாறு தாக்கி அவர்கள் முரசங்களை கைப்பற்றி அவர்களை ஓடச் செய்யாவிட்டால், இங்கேதான் வஞ்சினம் தொடங்குகிறது. பொருந்திய என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியம் எம் இறை எனக் கண்ணீர் பரப்பி குடிபழி தூற்றும் கோலேன் ஆகுக. என் குடை நிழலில் வாழ்கின்ற மக்கள் ஒதுங்குவதற்கு நிழலில்லாமல் எம் இறைவன் கொடியவன் என்று என்னை தூற்றட்டும். இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிற சொல் மன்னனை குறிப்பதற்காக பண்டைக்கால வழக்கப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலையிய பலர்புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைகையன் நிலவரை. மாங்குடி மருதனை தலைவராக கொண்ட எம் அவை புலவர்களும் பிற அறிஞர்களும் இவ்விடத்திலிருந்து அகன்று சென்று என்னுடைய நாட்டை பாடாது விடுவார்களாக என்று கூறுகின்றான். இந்த மன்னனின் வாயிலிருந்தே அவனுடைய அவைப்புல தலைவன் மாங்குடி மருதனார் என்று இங்கு வைக்கப்படுகிறது. இந்த சூளுரையால் அந்த மன்னன் புலவர்கள் தன்னுடைய புகழை பாடுவதில், அதை வருங்காலத்திற்கு பதிவிடுவதை எத்தனை முக்கியமாக கருதினான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து அவன் பாடுகின்றான். புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு ஈயா இன்மையான் உறவே. என்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் துன்பத்தில் என்னிடம் உதவி கேட்டு வரும்பொழுது என்னால் அவர்களுக்கு உதவ முடியாமல் போகட்டும் என்று வஞ்சினம் கூறிக்கொள்கின்றான். எப்படி நம்முடைய தமிழர் மரபில் பிறர்க்கு கொடுப்பது, அந்த ஈகை அப்படிங்கிற குணம் எப்பவுமே முதன்மைப்படுத்தி வைக்கப்பட்டது என்பதற்கு இந்த வஞ்சினம் மற்றொரு சான்று. இந்த தலையாலங்கானம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவள்ளூர் என்கின்ற இடத்திலிருந்து வடமேற்காக ஒரு 8 மைல் தொலைவில் இருந்தது என்பதை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஒரு இடத்தில் பதிகின்றார். ஆனால் KNS அவர்கள் இந்த இடத்த திருச்சி அருகே இருக்கின்ற நீடாமங்கலம் அங்கே இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பை வைக்கின்றார். இந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட சேர மன்னன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை என்று நாம சென்ற பகுதியிலும் பார்த்தோம். அவனை இந்த போரில் தோற்கடித்து 3ஆம் நெடுஞ்செழியன் சில காலம் சிலை வைத்திருந்தான். ஆனால் இவனால் தோற்கடிக்கப்பட்ட சோழ அரசன் கிள்ளி வளவனாக இருக்கலாம் என்று நாம் அனுமானிக்க வேண்டியிருக்கிறது. அது திட்டவட்டமாக தெரியவில்லை. இப்ப இந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட 5 குறுநில மன்னர்களை ஒரு அகத்துரை பாடலில் நக்கீரர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். பகுவாய் வராஅல் பல்வரி இரும்போத்து கொடுவாய் இரும்பின் கோளிரை துற்றி என்று இந்த பாடல் தொடங்குகிறது. ரொம்ப அழகான ஒரு அகத்துரை காட்சி. ஒரு மீனவனின் தூண்டிலே அகப்பட்டு கொண்ட மீன் எவ்வளோ வெளியில் இழுத்தாலும் வரமாட்டேங்தான். ஒரு தலைவன் தலைவியை ரகசியமாக வதுவை செய்து கொள்கின்றான், திருமணம் செய்து கொள்கின்றான். இப்ப ஊர் மக்களுக்கு தெரியாமல் அவன் செய்த இந்த செயலை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். எப்படின்னா, அந்த தூண்டில் மாட்டின மீன் வெளியில வர மறுக்கிற மாதிரி. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், இந்த தலைவன் செய்த இரகசிய திருமணம் இன்று ஊர் முழுவதும் தெரிந்து ஒரே ஆரவாரமாக பேசப்படுகிறது. எதுபோல் தெரியுமா? இந்த தலையாலங்கானத்து போரில் 7 வென்று பெரும் களவேள்வி செய்து தன்னுடைய வெற்றியை கொண்டாடிய நெடுஞ்செழியனின் புகழை எப்படி ஊர் மக்கள் ஆரவாரத்தோடு பேசினார்களோ அப்படி பேசப்படுகிறது என்று இந்த காட்சியை நக்கீரர் வைக்கின்றார். இந்த இடத்தில் இந்த பாடலில் இந்த 5 குறுநில மன்னர்கள் திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவேண்மான், பொருணன் என்று இவர்கள் 5 பேர்களையும் அவர் பதிகின்றார். நக்கீரர் பாடியதாக பல பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருந்த போதிலும் அவருடைய மிகவும் புகழ்பெற்ற நூல் 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகிய நெடுநல்வாடை. இப்போ இந்த நெடுநல்வாடை இந்த 3ஆம் நெடுஞ்செழியனை குறித்த ஒரு பாடலா, அவன்தான் அதனுடைய பாட்டுடை தலைவனா என்பதில் சில ஐயப்பாடுகள் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் நெடுநல்வாடையில் வரலாற்று செய்திகள் மேற்கொண்டு பெரிதாக இல்லாததனால் அதை நாம் இங்கு பார்க்க போவதில்லை. தொடர்ந்து குடப்புலவியனார் என்கின்ற புலவர் 2 பாடல்களில் இந்த போரினை பற்றி பதிகின்றார். இமிழ்கடல் வளைய ஈண்டு அகல் கிடக்கை தமிழ் தலைமயங்கிய தலையாலங்கானத்து மண் உயிர் பன்மையும் கூற்றத்து ஒருமையும் நின்னொடு தூக்கிய வெண்வேள் செழிய. வெற்றிவேல் கொண்ட செழியனே, தமிழனோடு தமிழன் போரிட்ட இந்த தலையாலங்கானத்து போரில்
பல உயிர்களையும் உன் வேலால் கொய்தெடுத்து நீ கூற்றுவன் போல் காட்சியளித்து நின்றாய். எரிந்து களம்படுத்த ஏந்து வாழ் வளத்தர் எந்தையோடு கிடந்தோர் எம் புன்தலை புதல்வர் இன்ன விரலும் உழகொல் நமக்கு என மூதில் பெண்டிற் கசிந்து அழ நாணி கூற்றுக் கண்ணோடிய வெறுவரு பரந்தலை எழுவர் நல்வலம் கடந்தோய். உன்னை எதிர்த்து நின்ற 7 அரசர்களையும் வென்ற அந்த போரில் தம் கணவரையும் புதல்வரையும் இழந்த மூதில் பெண்டிர் மூத்த குடியில் தோன்றிய பெண்கள் கண்ணீர் சிந்து அழுவதைக் கண்டு கூற்றுவன் கூட மனமிறங்கி நின்றான். இந்த தலையாலங்கானம் போரினால் ஏற்பட்ட பெரும் அழிவுகளை பல பாடல்களிலே பார்க்கலாம். கல்லாடனார் என்ற மற்றொரு சமகாலத்து புலவரும் அதை பற்றி கூறுகின்றார். எப்படி செழியனின் படை விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்தன என்று குறிப்புகளை வைக்கின்றார். இதை பார்த்துதானோ என்னவோ குடப்புலவியனார் மிகவும் புகழ் பெற்ற புறநானூற்று பாடல் 18 நீர்நிலைகளின் இன்றியமையாமையை பற்றி முன்வைக்கின்ற ஒரு பாடல். மல்லல் மூதூர் வயவேந்தே, பெரும்புகழுடைய பழைய மூதூர், இந்த இடத்துல நம்முடைய மதுரை, அதன் அரசனே, இறந்த பின் செல்லும் மேல் உலகத்திற்கு உன்னை நீ தகுதியுள்ளவனாய் ஆக்கிக் கொள்ள வேண்டுமானாலும் இந்த நில உலகில் உன் பெயரை என்றும் நிலைபெறச் செய்ய வேண்டுமானாலும் நான் சொல்கின்ற உபாயம் ஒன்று உண்டு, கேள். நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியோரீண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்தி வான் நோக்கும் புன்பலம் கண்ணகன் வைப்பெற்று ஆயினும் நன்னியாழும் இறைவன் தாட்கு உதவாதே. இந்த உடம்பிற்கு உணவிடுபவர் உயிர் கொடுப்பவர்க்கு சமானம். நீரும் நிலனும் சேர்ந்ததுதான் உணவு. உணவு என்பது நிலம் நீர் ஆகியவற்றின் கொடை. இந்த நீரையும் நிலத்தையும் சேர்த்து வைப்பவர் இந்த உடம்பையும் உயிரையும் படைத்தவர் ஆவர். விதைத்துவிட்டு வான்மழையை எதிர்நோக்கி இருக்கும் புஞ்சை நிலங்கள் நிறைய இருந்தாலும் மன்னனே, அதனால் உனக்கு பயனுண்டோ? அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்லே. நிலநெழி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. அதனால் போரை விரும்பும் செழியனே, நிலம் பள்ளமாக இருக்கும் இடங்களிலெல்லாம் கரை அமைத்து அவற்றை நீர்நிலைகளாக மாற்றி பெருகும்படி செய்வாயாக. அப்படி நீ செய்வாயானால் இந்நில உலகில் உன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே, அங்கனம் செய்யாதவர்களின் பெயர் இந்த நில உலகில் நிலைத்து நிற்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன் தன்னுடைய புகழை நிறுவுவதற்கு போரிட்டால் மட்டும் போதாது, மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யக்கூடிய நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று புலவர் சுட்டி காண்பிப்பது போல் அமைந்துள்ளது. அதேபோல் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் நீர் மேலாண்மையை பற்றி செய்த சிந்தனையும் இங்கு பதிவாகின்றது. தொடர்ந்து சங்க இலக்கிய பாடல்களிலேயே இந்த 3ஆம் நெடுஞ்செழியனை பற்றிய பாடல்களில் மிகவும் முக்கியமானது, மிகவும் புகழ் வாய்ந்தது மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் என்கின்ற புலவரால் இயற்றப்பட்ட 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான இது 782 வரிகளை கொண்டு 10 பாட்டிலேயே மிக நீளமான பாட்டாக முன்வைக்கப்படுகிறது. இதுல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மதுரையை குறித்த பல விவரங்களையும் மாங்குடி மருதனார் பதிகின்றார். மாங்குடி என்கின்ற ஊரில் பிறந்த இவர் மாங்குடி கிழார் என்றும் அழைக்கப்படுகின்றார். இப்போ ஒரு சில அறிஞர்கள், தமிழறிஞர் மா ராஜமாணிக்கனார் போன்றவர்கள் மாங்குடி கிழார் வேறு மாங்குடி மருதனார் வேறு என்று கூறுகின்றனர். ஆனால் பெரும்பாலும் இந்த மாங்குடி கிழார் மற்றும் மாங்குடி மருதனார் என்பது ஒரே புலவர்தான் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர மதுரை காஞ்சி புலவன் என்கின்ற பெயரில் இயற்றப்பட்ட சில பாடல்களையுமே மருதனார் தான் இயற்றியிருக்க வேண்டும் என்று கொள்ளப்படுகிறது. இப்படி புறநானூறு பாடல் 24 மாங்குடி கிழார் என்கின்ற பெயரில் எழுதப்பட்ட அந்த பாட்டில் மிழலை நாட்டை ஆண்ட மாவேள் எவ்வி என்கின்ற ஒரு குறுநில மன்னனை அழித்த செய்தியை புலவர் பதிகின்றார். தாங்கா உரையுள் நல்வூர் கெழிய ஓம்பா ஈகை மாவேள் எவ்வி புனலம் புதவின் மிழலையோடு கழனி.
இந்த இடத்துலையும் வந்து புதவம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஸ்லூஸ் கேட்ஸ் என்று சொல்வோம். நீரின் வரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ஒன்று. அதனை குறித்து மாவேள் எவ்வியின் புகழை எடுத்து முன்வைக்கிறார் என்றால் இங்கேயும் வந்து நீர் மேலாண்மை முன்வைக்கப்படுகிறது. இந்த மாவேள் எவ்வியை போரில் தோற்கடித்தவன். தொடர்ந்து கயலார் நாரை போர்வில் சேக்கும் பொன்னணி யானை தொல்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீழ்கொடை கொடிதேர் செழிய. முத்தூறு என்கின்ற ஊரினையும் உன்னுடைய கொடியின் கீழ் கொண்டு வந்த செழியனே. எப்படிப்பட்ட முத்தூறு? செழுமையான வயல்கள், அங்கே குவிந்து கிடக்கும் நெல், நாரைகள் வயல் கழனியில் இருக்கின்ற மீன்களை தின்றுவிட்டு அந்த நெல் குவியலின் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருக்குமாம். இப்படிப்பட்ட முத்தூரை தனதாக்கி கொண்டவனே. இன்னும் மதுரை காஞ்சியில் 3ஆம் நெடுஞ்செழியன் பெற்ற சில வெற்றிகளை மருதனார் பதிகின்றார். நிலனும் வளனும் கண்டு அமைக்கல்லா விலங்கு பெருந்திருவின் மான விரல்வேள் அழும்பில் அன்ன நாடு இழந்தனரும். அழும்பில் என்கின்ற நாட்டை ஆண்ட மான விரல்வேள் என்கின்ற குறுநில மன்னன், இவனை போரிலே தோற்கடித்து இருப்பதற்கு நாடே இல்லாமல் செய்து விடுகின்றான் 3ஆம் நெடுஞ்செழியன். அப்போ பாட்டு செல்கிறது, இந்த மான விரல்வேள் போல் தம் நாடுகளை இழந்த குறுநில மன்னர்களும் இருபெரு வேந்தர்களுமே தங்கள் நாடுகளை இழந்ததால் பெரும் கோபம் கொண்டு தங்கள் யானை படையோடு முரசங்களை எடுத்துக்கொண்டு கூடல் நகரின் மேல் படையெடுத்து வந்தனராம். அப்படி வந்தவர்களை ஊருக்குள் வரவிடாமல் விரட்டி அடித்தது எது தெரியுமா? மண் உற ஆழ்ந்த மணி நீர்க்கிடங்கு. கோட்டை சுவரை சுற்றி இருந்த அகலமான ஆழமான அகழி என்று ஒரு குறிப்பினை மருதனார் இங்கே வைக்கின்றார். தொடர்ந்து சீர் சான்ற உயர் நெல்லின் ஊர் கொண்ட உயர் கொற்றவ. நெல்லின் பெயரை கொண்ட ஊரினை தனதாக்கி கொண்டவனே. நெல்லின் பெயரை கொண்ட ஊர் நெல்லூர் என்று பி.டி. ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒரு குறிப்பினை வைக்கின்றார். நமக்கு தெரியும் அந்த நெல்லூர் அப்படிங்கிறது ஆந்திராவில் இன்று இருக்கின்றது. அன்றைக்கு தமிழகத்தின் வடக்கு எல்லையில் இருந்தது. ஆனால் நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில் இதை சோழர்களின் ஒரு துறைமுகமான சாலியூர் என்கின்ற குறிப்பில் வைக்கின்றார். இது வந்து பாண்டிய நாட்டுக்கு இம்மிடியட் நார்த் என்று சொல்வோம், வடக்காக மிக அருகாமையில் இருந்த ஒரு ஊர். இதை நெடுஞ்செழியன் தன்னுடைய கடல் படை கொண்டு தோற்கடித்தான் என்கின்ற குறிப்பும் வருகிறது. பல குட்டுவர் வெல்கோவே என்கின்ற வரியில் குட்டநாடு என்பது சேர நாட்டின் ஒரு பகுதி. அங்கு இருக்கின்ற சில அரசர்களையும் இவன் தோற்கடித்திருக்கின்றான். அடுத்து சில வரிகளில் முதுவெள்ளிலை என்கின்ற ஊரை பற்றிய குறிப்பு வருகிறது. நிறை திமில் வேட்டுவர் கரைசேர் கம்பலை இருங்கழி செருவின் வெள்ளுப்பு பகர்னரோடு ஒலிவோவா கலியானர் முதுவெள்ளிலை மீக்கோரும். இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வர்ணனையிலிருந்து அது ஒரு துறைமுக நகரம் என்று நமக்கு புரிகின்றது. இப்போ இந்த முதுவெள்ளிலை அப்படிங்கிறது எங்க அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியல. ஆனால் பெரிய பெரிய உப்பளங்களை கொண்ட ஒரு ஊராக, அங்க வந்து கடல்ல நிறைய மீன்கள், அவற்றை திமில் வேட்டுவர். திமில் என்பது ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விதமான ஒரு படகு. அப்போ அந்த திமில்ல சென்று நிறைய வந்து மீன் வளத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்த்ததாக மருதனார் பாடுகின்றார். இப்படிப்பட்ட முதுவெள்ளிலையை பாண்டிய மன்னன் தனதாக்கி கொள்கின்றான். இப்படி மதுரை ஊரை பற்றியும் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை பற்றியும் மன்னனின் ஆட்சி முறை குறித்தும் வணிகம் குறித்தும் அன்றிருந்த சமய பழக்க வழக்கங்கள் குறித்தும் போரினால் நடந்த அழிவுகள் குறித்தும் பல விவரங்களை தன்னுடைய மதுரை காஞ்சியில் மருதனார் பதிகின்றார். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்று ஒரு வரி வைக்கின்றார். அப்போ அந்த பழைய நகரம் எப்படிப்பட்ட அகன்ற தெருக்களை உடையதாக இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒலிப்ப அந்த அகன்ற தெருவிலே பல மொழிகள் பேசிய மக்களின் நடமாட்டத்தை பார்க்க முடிந்தது என்று ஒரு குறிப்பு வைக்கின்றார். அப்போ வெளியூர்காரங்க வியாபாரம் நிமித்தமாக அங்கு வந்து தங்கியிருந்திருக்க வேண்டும், வெளிநாட்டுக்காரர்களும் வந்திருக்க வேண்டும், கிரேக்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட காவலாளிகள் இருந்ததாக எல்லாம் சங்க இலக்கியத்திலே குறிப்புகள் இருக்கின்றன. இவர்களெல்லாம் பல்வேறு மொழிகள் பேசிக்கொண்டு ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி என்று கூறக்கூடிய வகையில் அந்த கூடல் நகர் அமைந்திருக்கின்றது. ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து என்று ஒரு அழகான வரி வைக்கின்றார். ஓவு கண்டன்ன அப்படின்னா
அந்த நகரின் அமைப்பை பார்த்தால் ஆங்கிலத்தில் பிக்சர் பர்ஃபெக்ட் என்று சொல்வோம். ஒரு ஓவியம் போல அத்தனை திறமையாக அழகாக வடிவமைத்து வைத்திருக்கின்றனர். அங்கு இருபெரு நியமம், நியமம் என்றால் ஒரு காலப்பொழுது, இருபெரு நியமம் என்பது பகல் பொழுது, இரவு பொழுது, அப்போது நடைபெற்ற புகழ்பெற்ற நாழங்காடி மற்றும் அல்லங்காடி. இப்படி தொடர்ந்து நடவடிக்கை இருந்து கொண்டிருந்ததால் தான் மதுரைக்கு தூங்கா நகரம் என்கின்ற ஒரு பெயர் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. ஆனால் மருதனார் கூறுவது போல் இன்று ஓவு கண்டன நகரமாக நமது ஊர் இருக்கின்றதா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியுள்ளது. மாடம் பிறங்கிய மலிப்புகழ் கூடல் நாள் அங்காடி நனந்தலை கம்பலை. நனந்தலை அப்படின்னா ஒரு அகன்ற பெரிய இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கம்பலைனா ஆறாவாரம், ஆறாவாரத்தோட இருந்துச்சா இந்த நாளங்காடி. எங்க அப்படின்னா மாடம் பிறங்கிய மலிப்புகழ் கூடல், பெரிய பெரிய மாட மாளிகைகளை உடைய கூடல் நகரம். இந்த கூடல் என்கின்ற பெயர் இந்த காலகட்டத்தில்தான் மதுரை என்று மாறுகின்றது. திரு கே.என். சிவராஜ பிள்ளை அவர்கள் இந்த மாற்றம் இந்த மன்னனின் காலத்திலோ அல்லது இவனது தந்தையாகிய முதுகுடுமியின் காலத்திலோ ஏற்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பினை வைக்கின்றார். மருதனார் அவர்களே மதுரை காஞ்சியில் பின்னாடி ஒரு இடத்துல கூடலை மதுரை என்று வர்ணனை செய்கின்றார். புத்தேழ் உலகம் கவினி காண்வர மிக்கு புகழ் எய்திய பெரும்பெயர் மதுரை. புத்தேழ் உலகம் அப்படிங்கிறது தேவர் உலகம். மதுரை நகரை பார்த்தா தேவர் உலகம் போல காட்சி அளித்தது என்று ஒரு அழகான வர்ணனையை வைக்கின்றார். இப்போ இந்த மதுரைங்கிற பெயர் எப்படி வந்தது? சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஒரு சில இடங்களில்தான் இந்த மதுரை என்கின்ற பயன்பாடு இருக்கின்றது. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்கின்ற ஒரு அழகான வரி சிறுபானாற்றுப்படையில் வருகிறது. தொல்காலம் தொட்டே தமிழுக்கும் மதுரைக்கும் இருந்த ஒரு உறவினை இந்த வரி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போ இந்த மதுரை அப்படிங்கிற பெயர் காரணம் பற்றி ஆராய புகுந்த திரு கே.என். சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் மதுரா என்கின்ற ஊர் ஜைனர்களின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாக விளங்கியது. அப்போ அங்கே இருந்து தெற்கு நோக்கி வந்த சமணர்கள் இந்த பெயரை தங்களுடன் கொண்டு வந்திருப்பார்களா என்று ஒரு கருத்தினை வைக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இங்கு சமணம் மிகவும் தழைத்திருந்தது. சங்கா என்கின்ற சொல்லே சமணர்கள் நமக்கு அளித்த சொல் என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது தொடங்கி சங்கம் மருவிய காலத்தில் வந்த களபரர் ஆட்சியிலும் சமணம் செழித்திருந்தது. ஒரு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்திலும் பக்தி இலக்கியத்தாலும் தான் இந்த மிடிவல் பீரியட் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமண பௌத்த மதங்கள் மக்கள் மத்தியில் அதிகம் பின்பற்றப்படாமல் பெருமை குன்றி வலி இழந்து போய்விட்டன என்பதை நமக்கு வரலாறு காட்டுகிறது. அப்போ இந்த மதுரை என்கின்ற பெயரை பின்னால் சைவ வைணவ இலக்கியங்களில் கூறப்படுகின்ற அந்த பெயர் காரணங்கள் மிக பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புராண காரணங்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறி கேனஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பெயர் மாற்றத்தை திட்டவட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சமய வரலாற்றை முழுமையாக ஆராய வேண்டும் என்றும் கூறுகின்றார். ஆனால் பாண்டிய நெடுஞ்செழியனின் காலத்து மதுரையில் சமணமும் பௌத்தமும் தழைத்திருந்தன என்பதை மாங்குடி மருதனார் வைக்கின்ற குறிப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கடவுள் பள்ளி என்கின்ற பெயரிலிருந்த பௌத்த பள்ளிகள் பற்றியும் அமன் பள்ளி என்கின்ற சமண பள்ளிகளை குறித்தும் அவர் பாடுகின்றார். குன்று குயின்றன்ன அந்தனர் பள்ளி, குன்றுகளை குடைந்து அங்கு அந்தனர் பள்ளிகள் இருந்தன என்று பாடுகின்றார். இந்த அந்தனர் பள்ளிகள் மூலம் வடமொழியும் வேத கலாச்சாரமும் எந்த அளவு பொதுமக்களிடையே பரவியது என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் நிச்சயமாக மன்னனின் அவையில் வடமொழியும் வேத மரபின் பழக்க வழக்கங்களும் காலூன்றத் தொடங்கியதை பிற்கால சங்க பாடல்களில் வருகின்ற வடமொழி சொற்கள் மட்டுமல்லாமல் அவற்றில் பதியப்படுகின்ற புராண கதைகளிலிருந்தும் வேதிக் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேத கலாச்சார மரபுகளை பற்றிய குறிப்புகளிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படியாக கூடல் மதுரை ஆனது. தொடர்ந்து முற்கால பாண்டியர்களின் வரலாற்றை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.